சொர்க்கமே என்றாலும் டேய் பீட்ரு, டேய் ஏய் சவரே, டேய் எப்படா சென்னையில இருந்து வந்த? டேய் இன்னைக்கு தான்டா வந்தேன். ஆனா என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்குடா. சென்னையில எப்படிடா, சென்னை எல்லாம் எப்படிடா போகுது? சென்னையா? ஏன் அது ஊராடா ஊரு? ஏண்டா விவசாய நிலத்தை ஃபுல்லா அழிச்சிட்டு இங்கிட்ட பார்த்தா ஃபேக்டரி கட்டுறாங்க, இங்கிட்ட பார்த்தா வீட்டை கட்டுறாங்க, இங்கிட்ட பார்த்தா அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்கடா. நாளைக்கு சோத்துக்கு என்னடா செய்வாங்க? ஏன்டா தெரியல. ஐயோ ஐயோப்பா. ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா? என்னடா? டேய் கார்பரேட் கம்பெனிக்கார நம்ம ஊர்க்கார நிலத்தை பூரா கேட்டுக்கிட்டு இருக்காங்கடா. நம்ம ஊர்க்காரங்களுக்கு குடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கடா. இந்தியாவே கிராமத்தான தான் இருக்கு. நம்ம ஆளுகள் இப்படி எல்லாம் விவசாய நிலத்தை ஃபுல்லா வித்துட்டாங்கன்னா சோத்துக்கு என்னடா பண்ணுவாங்க? சிட்டியில இருக்கவங்க வேற தெரியாம விவசாய நிலத்தை ஃபுல்லா பிளாட் போட்டு வைக்கிறாங்கன்னா நம்ம கிராமத்தாலும் அப்படி பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் செங்கலை செவிலி மட்டும் தான் அவங்க திங்குவாங்க. ஐயோ விவசாயம்லாம் அழிஞ்சு போயிட மாட்டேங்குது. ஏண்டா அப்படி எவ்வளவு தர்றாங்கடா? விவசாயம் பண்ற நிலத்துல தூக்கி கொடுக்குறாங்க. ஏதோ ஏக்கருக்கு 1 கோடி ரூபா தர்றாங்களாடா. ஏய் சவரி, ஏக்கருக்குன்னு 1 கோடியா தர்றாங்க? ஆமாண்டா. இந்த புரோக்கரை போய் பாட்டு வந்துடலாம். அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்து வர்றேன்.